நிறுத்துங்கடா. எதுக்காக அந்த ஆளை கொல்லணும்? ஐயா, இந்த ஆளு நல்ல வேணும் நம்பி எங்க வாழ்க்கையே பாழா போச்சுங்க. எங்க அப்பா அம்மா பேச்சோட கேட்டோம் இல்லைங்க. ஆனா இந்த ஆளு நாங்க தெய்வமா மதிச்சாங்க. அவரால் உங்க அப்பா அம்மா பேச்ச கேட்க வேணாம்னு சொன்னாரு. அவரால் உங்களை ரசிகர் மன்றம் வைக்க சொன்னாரு. நீங்க கொழுப்படுத்து போய் ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும் போதும் கோரணம் கட்டி ஆளு வேற கட் அவுட் வச்சு கற்பூரம் கட்டி தேங்காய் உடைச்சிட்டு இப்ப அவர் குத்தஞ்சனா எப்படிறா? உங்க பிறந்த நாள் எப்பன்னு உங்களுக்கு தெரியுமாடா? ஒரு நடிகனோட பிறந்த நாளை வருஷம் தவறாம கொண்டாடுறீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? ஒரு பொண்ணு கையை பிடிச்சிட்டு பாவி அதை கண்டிக்கணும். பாவம் சின்ன பசங்க அதுகளை போய் கண்டிக்கிறீங்களா? அது இருக்கட்டுமா, பொம்பளைங்க முதல்ல நீங்க ஒழுங்கா இருக்கீங்களா? புருஷன் முக்கியம் இல்ல, புள்ள குட்டி முக்கியம் இல்லன்னு சொல்லிட்டு வீட்டுல எது இருக்கோ இல்லையோ ஏன்னா ஒரு சினிமா பார்த்தா போதும்னு நினைக்கிறீங்களே, அப்புறம் வீடு எப்படிமா உருப்பிடும்? அதுக்காக சினிமாவே பார்க்க கூடாதுங்கிறீங்களா? சினிமாவை பாருங்கம்மா. சினிமா தான் வாழ்க்கைன்னு நினைச்சு பைத்தியமா அலையாதீங்க. நல்லா உரைக்கிற மாதிரி இருக்காளுங்க வாத்தியாரையா. அப்பதான் இந்த பொம்பளை புத்தி வரும். ஆம்பளைங்க நீங்க மட்டும் என்ன யோக்கியம் ஐயா? சுதந்திர தினத்துக்கு கொடியேற்றுறது கூட முக்கியம் இல்லைன்னுட்டு இந்த ஆளை வரவேற்கத்தானே எல்லாரும் ஓடினீங்க. அன்னைக்கு காளியப்ப இவரை பத்தி ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கிறதுக்காக உள்ளூர்காரன் கூட பார்க்காம ஊரை விட்டு துரத்திட்டு எல்லாரும் இந்த ஆளுக்கு தானே ஜெய போட்டீங்க. உங்க மாதிரி சம்பந்தம் இல்லாதவனுக்கெல்லாம் ஜெய போடுற கூட்டம் ஊருக்கு ஊரு இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் நடிக்கிறத விட்டுட்டு கட்சி ஆரம்பிக்கலாமா, நாட்டை பிடிக்கலாமா, மந்திரி ஆகலாமான்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க என்னைக்கு திருந்துறீங்களோ அன்னைக்கு தாயா இந்த நாடே உருப்படும்.